வந்த அவர்களை நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். வழக்கம் போல நம்ம பாஸ் வந்துகிறாரு. நம்ம மைக் அவர்களுக்கு கொடுக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்து கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் செய்த நல்ல இந்த தருணத்திற்காக ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். 11:10 ஆயிடுச்சு. உங்களுக்கு 1 hour எடுத்தா என்ன ஆகிடும்? 12:10 ஆகிடும். பரவாயில்லையா? சரி, எவ்வளோ நேரம் ஆண்டவர் இடைப்படுகிறாரோ அவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியத்துக்கு ரொம்ப அதிகமான நேரத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நம்ம ஜெபம் பண்ணிட்டு நேர வார்த்தைகளுக்கு நாங்கள் போயிடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே, இந்த வேலையில் கூட உம்முடைய ஆண்டவரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகள் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்பதை நாங்கள் விசுவாசித்து அப்பா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். விடுதலை ஆக்கக்கூடியவர் உடைய வார்த்தைகள் தான் தகப்பனே. இயேசுவே, நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையில நீர் பேசும், அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இன்றைக்கான தலைப்பு அழைப்பு. நான் ஒரே பயங்கர கன்ஃபியூஷனா இருந்தது, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது. ஆனால் காலையில தான் இந்த சப்ஜெக்டுக்கான சரி எடுக்கலாம். மத்தேயுல 20ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் இங்க அந்த அழைப்பை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகான உதாரணங்களை சொல்கிறத பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல மத்தேயுல பாத்தீங்கன்னா இதே அழைப்பை குறித்து தான் வேதம் அழகா ஆண்டவர் பேசுகிறத பார்க்கலாம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த 20ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 16 வேணா படிக்கிறதுக்கு நேரம் ஆயிடும். அதனால நானே சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை மாத்திரம் நீங்க வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த. போதும். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கான்? திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பா இருக்கிற ஒரு கம்பேரிசனை பண்றார் ஆண்டவர். எப்பவுமே ஓமானங்கள் வழியாக தான் பேசுறார். நீங்க நல்லா பாருங்களேன். ஒரு விதைக்கிறவன் புறப்பட்டான், அவன் எப்படி விதைக்கிறான்றத குறித்து கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓமானமா தான் பேசுறார். அவனை கடல்ல போடக்கூடிய மீன் வலையை குறித்து ஆண்டவர் எப்படி பேசுறாரு? ஓமானமாக தான் பேசுறார். எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஓமானங்களாக தான் பேசுகிறார். ஏன்னா இந்த பரலோகத்தின் ரகசியங்கள் நமக்கு ஓமானமாக தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தின் காரியங்களை சீஷர்களை கேட்கிறான், ஏன் ஆண்டவரே நீங்க ஓமானமா பேசுறீங்க அப்படின்னா, இந்த பரலோகத்தின் ரகசியங்களை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நமக்கு தெரியாது. ஹிடன் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி மறைக்கப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இதையே உங்களால புரிந்து கொள்ள முடியலன்னா பரலோகத்தின் காரியங்களை நான் சொன்னா உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதனால அந்த மக்களுக்கு எப்படிலாம் பரலோக ராஜ்யம் என்பது எப்படி இருக்கும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்படி போக முடியும். நம்ம இந்த வாழ்க்கைக்காகவே நம்ம யோசிக்கிறோம் இல்ல, இங்க வாழற வாழ்க்கை, இங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு, இங்க ட்ரெஸ் பண்ற ட்ரெஸ் இல்ல, எல்லா காரியத்தையும் நம்ம இங்க யோசிக்கிறோம். ஆனா பைபிள் ரொம்ப அழகா சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் இல்ல, இன்னைக்கு கிடைச்சா போதும். என் பிள்ளை அடிக்கடி சொல்லுவான், பெரிய பிள்ளை அப்படிதான் சொல்லுவாப்பா, சும்மா ஏதாவது இப்படி சொல்லி இருக்கிற, இப்ப வாழுங்கப்பா. எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவார். இப்ப பிரசன்ட், நான் செத்து போன பிறகு பரலோகத்துக்கு நான் போறேன்னா நரகத்துக்கு போறேன்னா தெரியலையே. இப்ப நல்லா சாப்பிட்டியா, நல்லா திருப்தியா இருந்தியா, நல்ல லைஃப் என்ஜாய் பண்ண இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது மாதிரி எகிப்திலிருந்து, எகிப்து என்பது அடிமை.